உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டே கதிர், என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்க? உட்காருடா. என்னடா சாப்பிட்டது செமிக்கலையா? அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? சும்மா இருங்க சித்தி, உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே தெரியாது. ஏதாச்சும் ஒன்னு கேட்டு என்ன டென்ஷன் ஆக்குங்க. டேய், இப்ப நான் என்னடா கேட்டேன் உன்கிட்ட? அதுக்கு எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்ல, நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ஆளே சரியில்லையே. போய் இந்திரா கிட்ட குழந்தை வாங்க போற. உன் பொண்டாட்டி என்னடா பெருசா பேசிட்டு போறா? என்னடா நடக்குதுங்க? இந்த விஷயத்தை சித்தி கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன், அதானே? ஐயோ ஆமா சித்தி, அது எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? ஏண்டா மொச பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாதா? சித்தி வேணா சித்தி, நானே ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கேன். வைத்தியம் பிடிக்கிற லெவல்ல இருக்கேன், நீங்க குழப்பாதீங்க. சரி, எனக்கு நீ டென்ஷன் ஆகுறது பார்த்தா பாவமா இருக்கு. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு. டேய், யாரும் இல்லடா, தைரியமா சொல்லு. சித்தி, நேத்து ரோஷினி என்ன ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா. சாமியாரா? ஏண்டா நேத்து இங்கதான் ஒரு சாமியார் வந்து ஆடிட்டு போனாரு, நீ அங்க வர போனியா? ஐயோ பாவம்டா, ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பொழப்பு இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஐயோ சித்தி, அதெல்லாம் விடுங்க சித்தி. நேத்து இங்க சாமியார் சொன்னதுக்கு அங்கதான் எனக்கு பதில் கிடைச்சது. பதில் கிடைச்சதா? என்னடா சொல்ற? நேத்து அந்த ஆளுங்கடா நம்மள பத்தி பேசினா. தோ நம்ம வீட்ல ஒண்ணு இருக்கே, அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு குழந்தை, அத பத்தி தான் பேசினாரு. கதிர், நீ வேணா பாரு, ஒரு நாள் ஒரு பெரிய பார்ட்டி வந்து என் குழந்தைய திருடிட்டு வந்துட்டாங்கன்னு உன் பொண்டாட்டிய உள்ள புடிச்சு போட போறாங்க. அப்புறம் தான் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அறிவு வரும். ஐயோ சித்தி. டேய் சரிடா, நான் எதுவும் பேசல, நீ என்னன்னு சொல்லு. அந்த குழந்தை அப்பா அம்மா பேர் தெரியாத குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க. நேத்து ரோஷி கூட்டு போன சாமியார் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்றாரு. என்னடா காவியா ரோஷினின்னு அடுத்து மூணாவது ஒண்ணு வச்சிருக்கியா? அந்த குழந்தை தான் இதுவா? பெரிய கில்லாடிடா நீ. ஐயோ சித்தி, இதுக்கே நான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேன், இதுல மூணாவது ஒண்ணா? அது எனக்கும் காவியாக்கும் பிறந்த குழந்தை இதுதானே அந்த சாமியார் சொல்றாரு. ஏ கதிர், என்ன சொல்ற? திரும்ப சொல்லு. அட ஆமா சித்தி, அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கான், அதுவும் நம்ம வீட்டுல தான் இருக்கான். இந்த ஜேபி அந்த குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டு தான் சொன்னாரே, இப்போ அது நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? என்னோட சந்தேகம் சரியாதான் போச்சு. இத சும்மா விடக்கூடாதே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.